அந்த கட்சியில வந்து யார் மேல நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்து சரியா தவறா என்பதையெல்லாம் ஒரு கூட்டணி இயக்கமான பாரதிய ஜனதா கட்சி சொல்வது சரியாக இருக்காது. திரு செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு கொடுத்து நேற்றைக்கு பத்திரிகையாளரை சந்தித்ததற்கும் இன்றைக்கு அவர் நடவடிக்கை எடுத்ததற்கும் முழுமையாக அவங்க உள்கட்சி விவகாரமா தான் நாங்கெல்லாம் பார்க்கிறோம். எல்லா மன சங்கடங்களும் சரியாகி ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஒரு முழு முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதா எங்களுடைய விருப்பம். ஒரு ஒற்றுமையான முழுமையான முழு சக்தியோடு திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த பலம் வாய்ந்த கூட்டணி உருவாகத்தான் போகிறது. 26 ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது. அதிமுக ஒன்று சேர நினைக்கிறது, அதிமுக காரங்க தான் நினைக்கணும். அதிமுக பலமா இருக்கணும்னு கூட்டணி கட்சியான நாங்க நினைக்கிறோம். அவங்க எல்லாம் ஒண்ணு சேரணுமா, பிரிந்தவங்க ஒண்ணு சேரணுமா என்னங்கிறதுல அவங்களுக்குள்ள கருத்தா தான் நான் பாக்குறேன். அது நம்ம கருத்து சேர்றது, அதை கருத்து சொல்றது, அது வேற வேற அர்த்தங்கள் கற்பிக்கப்படும். ஒண்ணு சேரணும்னா ஒரு அர்த்தம் கற்பிக்கலாம், வேண்டாம்னா ஒரு அர்த்தம் கற்பிக்கலாம். இது அவங்களுடைய முழுமையா அவங்களுடைய வேலையா தான் நான் பாக்குறேன், அவங்களுடைய செயல்பாட்டை தான் நான் பாக்குறேன். முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள நடக்கிற பிரச்சனை இன்னும் 7 மாதங்கள் இருக்கு. அதுக்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் வரலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு சிந்திக்கலாம், மனசு விட்டு பேசலாம், அவங்களுக்கு இடையில இருக்கிற நண்பர்கள் அவங்கள ஒன்று சேர முயற்சிக்கலாம். அதனால நம்ம இப்ப அதீதமான கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்க விரும்பவில்லை. எல்லாருமே அவங்கவுங்க நம்மளுடைய முழுமையான நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில மாற்றணும். அதை ஒன்றும் மனசுல நினைச்சாங்கன்னா எல்லாருமே எல்லா ஒற்றுமையும் ஒன்னா வந்துடும். அது இப்படிதான் அவர் நடக்கணும், இப்படிதான் முன்னாள் முதலமைச்சர் பேசணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு, கட்சியோட சட்டத்திட்ட கொள்கைக்கு அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. அப்படித்தான் நம்ம பார்க்கணும்.